ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது வந்து ஒன் டே ட்ரிப் மாரி நான் போயிருப்பேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. காரணம் என்னென்னா மொபைலில் சார்ஜ் இருந்ததுனால அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாமே ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லா வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் மோட்டோ விலாகிங் வரப்போகுது கைஸ். மோட்டோ விலாகிங் நம்ம பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் நான் வரும். கேமரா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேமரா ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணுறோம், கிளம்புறோம். சரிங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ். நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கிறீங்க. திருநெல்வேலி பஸ்ஸு கிளம்புது. இப்போ வந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் தான். நான் இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏறியிருக்கேன். இது வந்து ரேட்டு வந்து 400 ரூபா. அந்த வீடியோ இது எல்லாமே நான் எதுக்கு போகிறேன் என்னென்னா எல்லாமே நான் சொல்கிறேன். ட்ரிப் மாரி போகிறோம். சின்ன ட்ரிப் தான், ஒன் டே ட்ரிப் தான். காலையில் போய்ட்டு நைட்டு கிளம்புற மாரி. அப்படி ரூம் எடுக்கிற மாரி இருந்தது. ரொம்ப டயர்டாக இருந்தால் நான் கோயம்புத்தூரில் நல்ல ரூமாக எடுத்துருவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் எடுத்துருவேன். இப்போ வந்து லோ பட்ஜெட் தான். ஜஸ்ட்டு ஒரு கையில் ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. பஸ்ஸுக்கு ஒரு 400 ரூபா ஆயிடுச்சு. வர சில ட்ரெயினில் தான் வர மாதிரி பிளானு. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து A to Z நான் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணுறேன் வீடியோவில். நீங்கள் பாருங்கள். கைஸ், கரெக்டாக 6 மணிக்கெலாம் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. வண்டி கரெக்டாக சூலூருக்குள்ளே ரீச் ஆச்சு வண்டி. அப்படியே நம்ம அப்படியே விண்டோ சைடு அப்படி பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டாக காந்திபுரம் போயிட்டேன். நேராக காந்திபுரம் போயிட்டு அங்கே ஒரு கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டேன். அப்படி உட்காந்துட்டு ஒரு 1/2 hour பக்கம் உட்காந்தேன். அப்படியே இந்த எல்லா கடையும் பார்த்துட்டு ரோட்டாடி பார்த்துட்டே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி ரைட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புமே சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இந்த காந்தி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கடைக்கு போனேன். நல்லா இருந்துச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்தது. 2 கல் தோசை வாங்கினேன். 2 கல் தோசையே எனக்கு போதும். கரெக்டாக 60 ரூபா ஆச்சு 2 கல் தோசைக்கு. நல்லா இருந்தது கல் தோசை. நல்லா பெருசாக வச்சாலுமே நல்லா இருந்தது. அதாவது ஓரளவு பெருசாக இருந்தது கல் தோசை. சரி, சாப்பிட்டுட்டு சரி நெக்ஸ்ட்டு பிளான் எங்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது ஃபன் மால் போவோமா ப்ரூஃபீல்டு போவோமான்னு. ஆனால் ப்ரூஃபீல்டு தான் பக்கம், ஃபன் மால் தூரம். ப்ரூஃபீல்டுக்கு வந்து பஸ் வசதி எனக்கு எதுவும் தெரியல. ஃபன் மாலுக்கு பஸ்ஸு இருக்குது. நான் பேருக்கனால ஃபன் மால் போயிட்டேன். காலையிலேயே போயிட்டேன். அந்த வீடியோ முன்னாடி அது வரும் பாருங்கள். ஒரு வந்து சொல்லியிருக்கலாமோ. கைஸ், அப்படியே நான் வந்து பஸ் விட்டு இறங்கிட்டேன். கரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறினேன் ஃபன் மாலுக்கு. கரெக்டாக ஒரு ஃபன் மால் டிக்கெட் எடுத்தேன். கரெக்டாக ஃபன் மால் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அப்படி ரோடு கிராஸ் பண்ணணும். பார்த்து கிராஸ் பண்ணணும். இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக நடந்து போனால் ஃபன் மால் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபன் மால் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபன் மால் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்திருந்தோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து ஃபன் மால் வந்திருக்கோம். ஃபன் மால் எதுக்கு வந்திருக்கோம்னா சும்மா ஒரு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கோயம்புத்தூர் வரது ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன். முதல்ல ஃபன் மால் வந்திருக்கோம். ஃபன் மால் சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூர்லேயே இருந்துட்டு அதுக்கடுத்து ஊருக்கு போகிற மாதிரி பிளானு. நான் வந்து இப்போ ஈவினிங் கிளம்பிடுவேன். ஒரு நைட்டு கிளம்பிடுவேன் ஊருக்கு. கிளம்பிட்டு நாளைக்கு ஒர்க்கு போகிற மாரி ஒன் டே ட்ரிப் மாரி தான் பிளான் பண்ணேன். காலையில் வந்துட்டு மணி 10:30 ஆகுது. 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் மாலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேறு இடத்துல ப்ரூஃபீல்டு போனாலும் போவேன். அப்படி இல்லைன்னா சும்மா கோயம்புத்தூர் சுற்றிட்டு அப்படி நான் ஊருக்கு கிளம்புற மாரி. நான் வந்து எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களாங்க, பாய். நான் கண்டினியூ பண்ணி எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து 9 சப்ஸ்கிரைபர் இருந்தது. இப்போ 122 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்க. நான் நிறைய வீடியோ எடுத்து போடுவேன். அடுத்த மாதம் நம்ம வந்து வேறு ஊருக்கு போக போகிறோம். அது எந்த ஊருன்னு கன்ஃபார்ம் பண்ணல. அதர் ஸ்டேட்டாக இல்லை இந்த ஊரில் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஊருக்கு போகலாமான்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பாக நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஊருக்கு போக போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு உள்ளே போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஃபன் மால் உள்ளே போக போகிறோம். வாங்க.
கைஸ் அப்படியே நம்ம ஃபன் மாலுக்குள்ளே போயாச்சு. யாருமே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் ஆள் நினைக்கிறேன். அப்படியே உள்ளே போய்ட்டு சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே வரைக்கும் போய்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ வந்து அங்கே உள்ள நம்மளமாரி பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. தயங்காமல் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபன் மாலை பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் சரி ரைட்டு அங்கே ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சா மொபைலில் சார்ஜ் சுத்தமாக இல்லை. கடையில் கேட்டேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல சரியா. சரி ரைட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கடையில் கேட்டேன். 2-3 கடையில் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் சார்ஜ் போட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஃபன் மால் சுற்றி பார்த்துட்டு ஃபன் மால் விட்டு வெளியே போயாச்சு. அடுத்து வர வீடியோ நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. நம்ம சேனல் நிறைய வீடியோ வரப்போது. ஃபுல்லாக ட்ராவலு எக்ஸ்ப்ளோரிங் தான் நம்ம சேனலில் ஃபுல்லாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே உட்காந்துருக்கோம், டாப் ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். இது வந்து எப்படின்னா எங்கே மட்டும் எப்படின்னா ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும், சாப்பிட்றது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அங்கே தெரியுதுல ஃபுல்லாமே அங்கே வந்து தேட்டர்ஸ் இருக்கும். நம்ம மூவி பார்த்துக்கலாம். தனியாக தான் இருக்கும் கைஸ், போர் அடிக்கு. என்ன பண்ணேன், ஜாலியாக இருக்கு. ஆனால் தனியாக இருந்தாலும் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்குது. அப்பப்போ நம்மளுக்கு வந்து தோணும் கைஸ், எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தோணும். அதனால் தூக்கி பேக்கை போட்டு போயிட வேண்டியதான். ஜாலியாக இருக்கும். தனியாக போனாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சூப்பராக இருக்கும். தனியாக உட்காந்துட்டு எல்லோரும் ஆனால் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம தனியாக உட்காந்துருக்கிறது வந்து ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒருத்தர் உட்காந்துருக்கு பாரு, தனியாக உட்காந்துருக்காரு பாருங்க. அதேமாரி தனியாக நம்ம உட்காந்து ஒரு அலோனாக இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபுட்டு. நம்ம இங்கே நேராக இருக்கல, நேராக கை அமைச்சிருப்பாங்க. நேராக அங்கே போய் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். கார்டு தருவாங்க. அந்த கார்டை நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து நம்ம வந்து பே பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பே பண்ண வேணால் அந்த கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படியே ஒன்றா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தேயிலை வந்தேன். இப்போ கைஸ் இப்போ வந்து ஒரு இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு இருந்தால் தான் இங்கே வந்து சாப்பிட முடியும் சொன்னேன்ல. இப்போ அதேமாரி தான் ஸ்வைப் பண்ணிவிட்டு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். எக் பிரியாணி நம்ம பட்ஜெட்டுக்கு இது தான் செட் ஆச்சு, எக் பிரியாணி. அதனால் எக் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட போகிறேன். இப்போது சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. So loud as the hours pass, we're gonna do it all again. கைஸ் இந்த வீடியோ எப்படி எடுத்திருப்பேன், காரணம் என்னன்னா அப்படி எடுக்க முடியல, சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால அப்படி எடுக்க முடியல. டக்குன்னு ஒரு அவசரமாக எடுத்தேன். இந்த கடையில் நான் ஒரு பாதாம் பால் வாங்கி குடித்தேன். 25 ரூபா சொன்னாங்க. எனக்கும் இந்த அக்காவுக்கும் கொஞ்சம் ஒரு அந்த அக்கா சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அந்த அக்கா ஒன்று சொல்லன்னு சொல்லி கொஞ்சம் புரியாத மாரி ஆகி போச்சு. ஆனால் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு. காசு கொடுத்துட்டேன். சில்லறை கேட்டாங்க, சில்லறை இல்லை. அதனால் அவங்களே செஞ்சு கொடுத்துட்டு அந்த கடையில் பாதாம் பால் குடித்தேன். நல்லா இருந்து சூப்பராக இருந்தது. ஒரு தட்டில் அண்டா மாரி ஒரு அண்டா இருக்குல்ல, அந்த கைஸ் அண்டாவில் ஒரு மஞ்சள் கலரில் மிதந்தது. என்னடா இது இப்படி இருக்க, ரோட்டில் எல்லாம் ஒரு ஹைஜீனிக்காக இருக்குமா என்னென்னு தெரிலன்னு நினச்சேன். ஆனால் அந்த கடைக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த இது சின்னோண்டி கடை, நான் உள்ளே வந்து எல்லாம் இதை தான் குடிச்சிட்டு கிடக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் வெளியே வந்து அதை குடிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், நல்லா இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்களாம் சரி, நீங்கள் கோயம்புத்தூர் போனாலும் சரி, மறக்காமல் இந்த கடையில் போய் நீங்கள் குடிச்சு பாருங்கள். கரெக்டாக எங்கே இருக்குன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மறக்காமல் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குது. 25 ரூபா தான் வாங்குறாங்க. நீங்கள் டோக்கன் போட்டு வெளியே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. நீங்கள் குடிச்சு பாருங்கள் கைஸ். ஹலோ கைஸ், இப்போது நம்ம வந்து திருநெல்வேலி கிளம்பியாச்சு. இப்போ வந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறிட்டுருக்கேன். திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன். கரெக்டாக பஸ்ஸு 7:30க்கு எடுத்தாங்க. இப்போ மணி 8 ஆகுது. நான் இப்போ உங்களை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். 8 ஆகுது.
இப்போ திருநெல்வேலி போக எப்படி இங்கேருந்து 6 hours ஆகும். அப்படி நான் திருநெல்வேலி போய்ட்டு நான் உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக திருநெல்வேலியில் வந்து வண்ணாரப்பேட்டில் இறங்குவேன். வண்ணாரப்பேட்டில் இறங்கினோடனே அங்கேருந்து ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்டு வந்து விடுவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். மொபைல் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. மொபைல் வந்து ரொம்ப சார்ஜ் இல்லாமல் மொபைல் ரொம்ப இதாகிடுச்சு. ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினேன் சார்ஜ் போடுறதுக்காண்டி யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு சில கடையில் ஹெல்ப் பண்ணாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அந்த கடையில் போட்டதுனால கொஞ்சம் சார்ஜ் நிற்கிது மொபைலில். இப்போ மொபைலில் சார்ஜ் 20 தான் இருக்குது. இப்போ நான் போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ கரெக்டாக வண்டி வந்து திருநெல்வேலி நோக்கி வண்டி பஸ்ஸு போயிட்டுருக்கு. வண்டியில் பஸ் லைட் அணைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து திருநெல்வேலி போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் இதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லாவே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து திருநெல்வேலி போய்ட்டு நான் வீட்டில் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோயம்புத்தூரில் எங்கெங்கே போனேன், என்னென்ன பண்ணேன், அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ். சரி கைஸ், நான் வந்து கட் பண்ணிட்டு நான் வந்து திருநெல்வேலி இறங்கினதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். Never sleep, never stop.